ஹலோ ஸ்ட்ரைக்கர்ஸ், எந்த பக்கம் திரும்பினாலும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை பத்தி தான் பேச்சா இருக்கு. ஏன்னா இந்த தொகுதியில தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடுறதா சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல 234 தொகுதி இருக்கும்போது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எதனால பெரம்பூர் தொகுதியை சூஸ் பண்ணாரு? இதை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், அவர் எதுக்காக பெரம்பூர் தொகுதியை சூஸ் பண்ணணும்? பெரம்பூர் தொகுதியோட மக்களோட மைண்ட் செட் எப்படிப்பட்டதா இருந்திருக்கு இது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த பெரம்பூர் தொகுதிக்குள்ள எந்தெந்த ஏரியாஸ் எல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். பெரம்பூர், வியாசர்பாடி, கொடுங்கையூர், மூலக்கடை, இந்த சரௌண்டிங் எல்லாமே இந்த பெரம்பூர் தொகுதியில தான் கனெக்ட் ஆகுது. ஆக்சுவலா சென்னையில இருக்க மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ்ல பெரம்பூர் தொகுதி ஒரு தனி ஸ்பெஷல்னே சொல்லணும். ஒட்டுமொத்த சென்னையிலேயே இந்த பெரம்பூர் தொகுதியில தான் இந்த நடுத்தர வர்க்கத்தினர் அதிகமா இருக்காங்க. அதாவது சின்ன சின்ன வியாபாரிங்க, சின்ன சின்ன வேலை செய்யறவங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க, கூலி தொழிலாளிகள் அதிகமா இருக்காங்க. நான் எதுக்காக இந்த டாபிக் இப்ப எடுத்தேன்னா, நானும் இந்த பெரம்பூர் தொகுதியில தான் சின்ன வயசுல இருந்து பிறந்து வளர்ந்த இடம் எல்லாமே இதுதான். அதனாலதான் இந்த டாபிக் எடுத்தேன். சோ பெரம்பூர் தொகுதியோட மக்களோட மைண்ட் செட் இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல எப்படி இருந்திருக்கு, யாரெல்லாம் ஜெயிக்க வச்சிருக்காங்க, எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னு அப்படின்ற ஒரு டீடைலே நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட், இந்த பெரம்பூர் தொகுதியில தீர்க்கப்படாத பிரச்சனைகள்னு என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, கொடுங்கையூர்ல இருக்க குப்பை கிடங்கு. ரொம்ப வருஷமா இது தீர்க்கப்படாத மிகப்பெரிய பிரச்சனையா தான் இந்த பெரம்பூர் மக்கள் பாக்குறாங்க. அதே மாதிரி இந்த பெரம்பூர் பகுதியில போக்குவரத்து நெரிசல் ரொம்ப அதிகமா. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தண்ணி பிரச்சனை. குடிக்கிற தண்ணிக்கும் இங்க பிரச்சனை தான். அது இல்லாம இங்க மழை பெஞ்சிச்சுன்னா அங்கங்கேயே தண்ணி தேங்கிடுது. இந்த தண்ணி வீடுகளுக்குள்ளேயே வர்றதால யாருமே அவ்வளவு சீக்கிரத்துல இங்க இருக்க தண்ணிய, தேங்குற தண்ணிய எடுக்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் ஆனாலும் இந்த இடத்துல தண்ணி தேங்கின மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் டைம் மழை வரும்போது நான் ஒரு சின்ன வீடியோ கிளிப் எடுத்தேன். அதை நான் இங்க உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன். அதை நீங்க பாருங்க. எவ்வளவு தண்ணி இங்க தேங்கி இருக்கு. அது ரொம்ப நாள் ஆகியுமே அந்த தண்ணியை எடுக்காம தான் இருந்தாங்க. தொகுதியில 2011 ஒரு எலெக்ஷன் வருது. அதுல சிபிஎம் கட்சியை சேர்ந்த சவுந்தரராஜன்றவரு அதிமுக கூட்டணியில ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2016 எலெக்ஷன்ல ஏடிஎம்கே சார்பா வெற்றிவேலுன்றவங்க ஜெயிக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து 2 வாட்டியா ஏடிஎம்கே ஜெயிச்ச இந்த தொகுதியில 2019 ஒரு இடைத்தேர்தல் வருது. அந்த 2019 திமுகவை சேர்ந்த ஆர்டி சேகர்ன்றவங்க வின் பண்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா இப்ப ரீசெண்டா 2021 எலெக்ஷன்லயும் அதிமுக சார்பா அதே ஆர்டி சேகர்ன்றவங்க தான் திரும்பவும் இங்க வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல இங்க ஜெயிச்சிருக்காங்க. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 2019 எலெக்ஷன்ல டார்ச் லைட், அதாவது மக்கள் நீதி மையத்துக்கு 9% ஓட்டு இங்க வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 2021 எலெக்ஷன்ல நாம் தமிழர் கட்சிக்கு 10% ஓட்டு இங்க வந்திருக்கு. சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாரு எந்த கட்சியில நிக்கிறாங்க அப்படின்றது முக்கியமே கிடையாது. யாரு மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க, யார் நல்லா செய்ய போறாங்க, அதை யோசிச்சுதான் இங்க இருக்க மக்கள் ஓட்டை போட்டுட்டு இருக்காங்க இது வரைக்குமே. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, டிஎம்கே ஏடிஎம்கேக்கு மட்டும் இல்லாம இங்க புதுசா எந்த கட்சிக்கு வந்திருக்கோ எல்லா கட்சிக்கும் இங்க இருக்க மக்கள் வரவேற்பை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க எலெக்ஷன்ல நின்று வின் பண்ணவங்க பெரிய லெவல்லயும் வின் பண்ணிருக்காங்க, டஃப் காம்படிஷனாவும் போயிருக்காங்க. இங்க இருக்க மக்கள் எல்லாமே ரொம்ப உழைக்கிற வர்க்கம்ன்றதால இங்க இருக்கவங்க நல்லா யோசிச்சு அவங்களுக்கு யார் வந்தா நல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஓட்டு போடுற மக்களா தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி இங்க 3வது பெரிய கட்சியாவும் மாறி இருக்கு. மத்த தொகுதியில மாதிரி பெரம்பூர் தொகுதியை 4 முனை போட்டியா தான் பாக்குறாங்க. இதுல தாவேகா சார்பா தலைவர் விஜய் அவர்கள் நான் பெரம்பூர் தொகுதியில தான் போட்டியிடுவேன்னு சொல்லிட்டு இங்க வேட்பாளரை அறிவிச்சிருக்காரு. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குதான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னும் 1 மாசம் தான் இருக்கு எலெக்ஷன் ஓட் போடுறதுக்கு. இந்த பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1,07,000 ஓட்டுகள் ஆண்களோட ஓட்டுகளாகவும் 1,15,000 ஓட்டுகள் பெண்களோட ஓட்டுகளாகவும் இந்த பெரம்பூர் தொகுதியில இருக்கு. சோ 2 பேரோட ஓட்டுமே ஈக்குவலா தான் இங்க இருக்கு. இந்த 2026 எலெக்ஷன்ல டிஎம்கே தன்னோட கோட்டையா பாக்குற பெரம்பூர் தொகுதியை எப்படியாவது நம்ம தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கடுமையா போராடுவாங்க. அதே மாதிரி அதிமுகவும் தன்னோட கோட்டையா இருந்த இந்த பெரம்பூரை திரும்ப மீட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு சைடு போராடிட்டு தான் இருக்காங்க. இங்க நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவும் தனித்து போட்டியிடுறதால இந்த களம் ரொம்பவே விறுவிறுப்பானதா மாறப்போகுது. யார் என்ன சொன்னாலும் மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்றது எலெக்ஷன் ரிசல்ட்ல கிளியரா தெரிஞ்சிடும். அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்ல, கொஞ்ச நாள் தான் இருக்கு. நான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேசணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.